ரயில்வேல இவ்வளவு இந்திய திணிக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு கேள்வி கேட்கின்றேன். உத்தரப்பிரதேசத்திற்கு பட்ஜெட்ல 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கின மோடி சர்க்கார், பீகாருக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கின மோடி சர்க்கார், மத்திய பிரதேசத்திற்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கிய மோடி சர்க்கார் பெருத்த லாபத்தை ரயில்வேக்கு கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வெறும் 6,700 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறார். வெறும் 6,700 கோடி. யூபிக்கு 19,000 கோடி. அங்க பாதி பேர் டிக்கெட் எடுக்கிறது இல்ல. ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினா கூட இடம் கிடைக்கிறது இல்ல. அந்த லட்சணத்துல அங்க ரயில்வே நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு, மோடி அரசு. தமிழ்நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு இங்கே கட்டுப்பட்டு இந்த மக்கள் இந்த ரயில்வேயை லாபகரமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி லாபகரமா நடத்துற எங்க தமிழ்நாட்டில் இந்திய அதிகாரி திணிக்கிற நீ தான் பட்ஜெட்ல ஒதுக்கல 19,000 கோடி ரூபாய் யூபிக்கு தர்ற, பீகாருக்கு 10,000 கோடி தர்ற. லாபம் தரக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வெறும் 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ரயில்வேக்கு நிதி ஒதுக்கி வஞ்சித்திருக்கிறது மோடி சர்க்கார். கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நிலத்தை கையகப்படுத்த முடியல. நான் பிஜேபி காரன் கேட்கிறேன், அவங்க பதில் சொல்லட்டும். நிதி அமைச்சர் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நிலத்தை கையகப்படுத்த முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால தான் நிதியை ஒதுக்கலன்றீங்க. நேஷனல் ஹைவேஸ்க்கு நிலத்தை புடுங்குறீங்கல்ல, தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலத்தை புடுங்குறீங்கல்ல, விவசாயிகள்ட்ட மிரட்டி நிலத்தை புடுங்குறாங்கல்ல, அங்க புடுங்க முடியும் உங்களால, அங்க வேலை செய்யக்கூடிய உங்களால ரயில்வேக்கு நிலத்தை எடுப்பதுல என்ன பிரச்சனை? காரணம் நெடுஞ்சாலை துறையில நிலத்தை புடுங்கி டோல்கேட் போட்டு வடநாட்டா நல்லா சம்பாதிக்க முடியும், கொள்ளையடிக்க முடியும். ஆனா ரயில் நிலையத்திற்கு தேவைப்படுகின்ற நிலத்தை எடுத்தா அது இந்த மக்களுக்கு பயனுள்ளதா போகும், தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பயனுள்ளதா போகும். அதனாலதான் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் பண்றது இல்ல. அப்ப இந்த பிஜேபி அரசினுடைய சதி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. தமிழ்நாட்டின் மீது ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்திருக்கிறது மோடி சர்க்கார். வேற நாட்டு மேல பொருளாதார தடையை கொண்டு வருவது போல தமிழ்நாட்டின் மேல ஒரு பொருளாதார தடையை வெட்கம் இல்லாமல் கொண்டு வந்துட்டு இப்ப இந்திய திணிச்சிருக்கிறாங்க. இந்திக்கு எதிரான போராட்டம் நிச்சயமாக கூர்மை பெறும். நீ பட்ஜெட்டே ஒதுக்கல, இந்த பிரச்சனையை வருகின்ற தேர்தலில் அனைத்து மக்களும் பிஜேபி காரன் பார்த்து கேட்பாங்க. பிஜேபிக்கு யாராவது ஓட்டு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகத்தான் நாங்க பார்க்க முடியும். ஒரு ரயில்வேல 19,000 கோடி ரூபாய் யூபிக்கு தர்ற, 6,000 கோடி தமிழ்நாட்டுக்கு தரனா உன்னுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டு என்ன வச்சிருக்கிற? தமிழ் மொழிக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறங்கிறதா எங்க கேள்வி. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.